இந்த வாலும் கிடைச்சிக்கிது, இது காங்கிரீட் தானே, பில்லர் தானே அது. இதில் கிடைச்சிக்கிது சப்போர்ட்டு, ஒன்று அந்தானியும் கிடைச்சிக்கிது. ஸோ இந்த வாட்டத்தை இங்கே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணலாங்களா? நாங்கள் இதுக்குன்னே ஒரு மெட்டிகுலஸாக ஒரு மோல்டு ரெடி பண்ணி இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியலை வந்து எட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணுற பட்சத்தில் காற்று வந்து உள்ளே போகிறது அவாய்ட் ஆகிடும். ஸோ நாலு பின்ன ஏதோ ரஸ்ட் ஆகுன்ற, அதாவது உள் சர்ஃபேஸ் ரஸ்ட் ஆகிற ஆப்ஷன்ஸ் கூட இல்லாமல் ப்ராப்பர் பிளான் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது 4 ஸ்கொயர் ஒயர் போட்டால் போதுன்றாங்க, நம்ம எதுக்கு 6 ஸ்கொயர் ஒயர் போடுறோம்னா அது 6 ஸ்கொயர் ஒயர் போடுறதால எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் போடுறோம். ஓகே, ஒயர் வந்து ஹெவியான ஒயர் போடுறதுக்கு காரணமே அதுதான். என்ன பாய், நம்ம ஸ்டைல ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பறந்துடும் மக்கள்லாம் பயப்படுறாங்க பாய், நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? என்னப்பா இது பறந்துடும் அப்படின்னாக்கா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ ஹெவியாக ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறோம், வால் கிடைச்சிருக்கு, வால் சப்போர்ட்டு. வால் இல்லாத இடத்துலையும் நம்ம வந்துக்கிட்டு வாலுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஹெவி ஃபாஸ்ட்னர் அடிக்கிறோம். வாலில் வந்துட்டு 4 இன்ச்சு ஃபாஸ்ட்னர் அடிக்கிறோம், கீழே 8 இன்ச்சு ஃபாஸ்ட்னர் அடிக்கிறோம். அது இல்லாமல் அதில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இவ்வளோ அழகாக காங்கிரீட்லாம் போட்டிருக்கோம். இது இப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி வேலை செய்யறது? நான் டிசிஆர் பேனலுக்கும் டிசிஆர் பேனலுக்கும் என்ன வித்தியாசம்? நான் டிசிஆர் போட்டால் சப்சிடி வருமா? நான் டிசிஆருக்கு என்ன செலவாகும்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேனல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஏற்றியாச்சு. டிசிஆர்னா என்ன, நான் டிசிஆர்னா என்னன்ற கேள்வி வந்து வியூவர்ஸ்க்கு இருக்குது. ஸோ டிசிஆர் டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குயர்மெண்ட், அந்த பேனலுக்கு தேவைப்படுற மொத்த உபகரணங்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுதுன்னா அது டிசிஆர் பேனல்னு சொல்லுவோம். நான் டிசிஆர் அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ், அந்த பேனலோட சில காம்போனன்ட்ஸ் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பேனல் அசம்பிள் பண்ணால் அது நான் டிசிஆர் பேனல்ன்றதை சொல்லுவோம். டாப் பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து டிசிஆர் பேனலும் பண்ணுறாங்க, நான் டிசிஆர் பேனலும் பண்ணுறாங்க. நான் டிசிஆர் போட்டால் சப்சிடி வராது. என்ன ரீசன்னா, பேனலுக்கு தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் வேற கண்ட்ரில இருந்து வர்றதால இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி தரது கிடையாது. இந்தியாக்குள்ளே மேனுஃபேக்சர் ஆகிற காம்பனன்ட்ஸ்ல இருந்து தான் பேனல் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இம்போர்ட் பண்ண காம்பனன்ட்ஸ்னா சப்சிடி கிடையாது. சோலார் ரன்ல நாங்க 5 கிலோவாட் மேல போனா நான் டிசிஆர் ரெக்கமெண்ட் பண்றோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட்ல இருந்து சோலார் சப்சிடின்றது 78,000 கிடைக்குது. அது 3 கிலோவாட் போட்டாலும் சரி, 10 கிலோவாட் போட்டாலும் சரி, 78,000 தான் சீலிங். 1 கிலோவாட்டுக்கு நான் டிசிஆருக்கும் டிசிஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 rupees. நான் டிசிஆர் காஸ்ட் கொஞ்சம் கம்மி, டிசிஆர் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோவாட் போகிறோம் அப்படின்னா 15,000 into 5 times பார்த்தீங்கன்னா 75,000 ஜாஸ்தியாக இருக்குது. அதுவே 6 கிலோவாட் போனால் 90,000 வந்து நான் டிசிஆர் கம்மி ஆகிடும், டிசிஆர் வந்து ஜாஸ்தி ஆகிடும். 90,000 அதிகமாக கொடுத்து 78,000 சப்சிடி வாங்குறது பிரோஜனம் கிடையாது. அதனால நாங்கள் சோலார் ரன்லேருந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 5 கிலோவாட் வரையும் டிசிஆரே பண்ணிடுங்க, 5 கிலோவாட் மேலே போச்சுனாலே நான் டிசிஆர் போயிடுங்கன்றத கஸ்டமருக்கு நாங்கள் சஜஷனாக கொடுக்குறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் ஒன்று தொங்கிட்டு இருக்கு, கருப்பு கலரில் தொங்கிட்டு இருக்கு. அது சேம் தான் என் கையில் இருக்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து சோலார் சிஸ்டமில் MC4ன்னு சொல்லுவோம். அதாவது 2 பேனல் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணும் போது ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் ஜாயின் பண்ணுறது தான் இந்த MC4ஓட வேலை. இது ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். ஏன்னா ஒரு பேனல்ல ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி அப்படியே அடுத்த பேனலுக்கு டிராவல் ஆகும், அடுத்து டிராவல் ஆகி சீரீஸா தான் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ஏதாவது ஒரு MC4 போயிடுச்சுனாலும் அந்த பர்டிகுலர் பேனலோட எஃபிஷியன்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகாது. அந்த பேனலில் என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனாலும் எக்ஸ்போர்ட் ஆகாது. ஸோ நம்ம நல்ல ஒயர் போட்டுட்டு, நல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு, நல்ல பிராண்டட் பேனலும் போட்டுட்டு, இன்வெர்டர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் இந்த MC4ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே போடுற 12 பேனல்ல 2 பேனல் ப்ராப்பராக வேலை செய்யலனாலும் அந்த எனர்ஜி எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகாது. இந்த விஷயம் முதல் கொண்டு எது பிராண்டடோ அதை தான் நாங்கள் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த MC4 போடுறதுனால 100% ஃபர்ஸ்ட் பேனல் என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதோ அது அடுத்த பேனல்னு சொல்லிட்டு சீரீஸில் கனெக்ட் ஆகும் போது எல்லா எனர்ஜியுமே எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் கஸ்டமர்ஸ் வந்து சோலார் ரன்னை தேடுறது. கடைசியாக நம்ம போட்ட வீடியோவில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து. சில பேர் நிறைய டவுட்ஸும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டவுட்டுக்காக நம்ம வந்து ரிப்ளை கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5 கிலோவாட் போடுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா 1 கிலோவாட்டுக்கு 60 சதுரடி தேவை. 5 கிலோவாட் அப்படின்னா 300லேருந்து 350 சதுரடி தேவை. 10 கிலோவாட் போடணும்னா ஒரு 600 சதுரடி தேவைப்படும். ஒரு நாளைக்கு நான் 20 யூனிட் பயன்படுத்துகிறேன், எனக்கு எவ்வளோ கிலோவாட் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 1 கிலோவாட் ஒரு நாளைக்கு 4 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட்டு தேவைப்படும்.
இன்னொரு வியூவர் வந்து விண்டு வெலாசிட்டி எவ்வளோங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து விண்டு வெலாசிட்டிக்கு தாங்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி போட்டிருக்காரு. இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அப் டு 185 km/h வந்து விண்டு அடிச்சாலும் தாங்குற மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, பர்னிலாக இருந்தாலும் சரி, ராஃப்டராக இருந்தாலும் சரி, அதில் யூஸ் பண்ணுற கிளாம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே 185 km/h விண்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போடுற ஸ்ட்ரக்சர் தாராளமாக தாங்குன்றது தான் இதோட பதில். இன்னொரு கஸ்டமர் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத போட்டிருக்காரு. இந்த காஸ்ட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆகுங்க. ஏன்னா சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலருக்கு 4வது மாடியில் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து இன்வெர்டர் வந்து நெருங்கியே வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், சிலருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், சிலருக்கு எர்த்திங் பக்கத்துலேயே அமைஞ்சிரும், சிலருக்கு தள்ளி தள்ளி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கஸ்டமருக்கு ரெடிமேட் ஸ்ட்ரக்சரே போதுமானது, சில கஸ்டமருக்கு கஸ்டமைஸ்டாக தான் பண்ணுன்ற மாதிரி தேவைப்படும். ஸோ இதனால் வந்து நம்ம ஒரு ரெடிமேட் காஸ்ட் கொடுக்க முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நம்மளோட என்ஜினியரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சைட் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிட்ட பிறகு நம்ம காஸ்ட் கொடுக்கலாம். ஸோ தட் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாவும் கிடைக்கும், என்ன ரீசனுக்காக நம்ம அந்த காஸ்ட் கோட் பண்ணுறோன்றது. நம்ம போன வாட்டி போட்ட வீடியோவில் எர்த்திங்கை பற்றி பேசலன்னு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கோம். பட் அவருக்கு நான் பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தம்பி ஒருத்தரை எர்த்திங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஆனந்த், வாங்க தம்பி. போன டைம் போட்ட வீடியோவில் நான் எர்த்திங்கை பற்றி பேசியிருந்தேன்ப்பா. ஓகே சார். அவர் சார் ஒருத்தருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அதனால கமெண்ட் போட்டிருந்தாரு எர்த்திங்கை பற்றி நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டு. சரி சார், நீங்கள் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ சோலாருக்குன்னு பார்க்குறப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 3 எர்த்திங் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு அந்த 3 எர்த்திங் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட்னிங்காக. ஸோ லைட்னிங் அரெஸ்ட் நம்ம வைக்கும் போது, ஸோ இப்போ நார்மலாக சோலார் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்னால ப்ரொடியூஸ் ஆகாது, ஸோ லைட்னால தான் ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படின்னும் போது நாளைக்கு ஒரு தண்டரோ லைட்னிங் பாஸ் ஆகுது அப்படின்னா ஈஸியாக அந்த பேனல் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங் அரெஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணோம்னா, நீங்கள் சரௌண்டிங் மீட்டர்ஸில் இருக்க லைட்னிங் பாஸ் ஆச்சுன்னா, இன்கேஸ் பாஸ் ஆச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி ப்ராப்பராக அதை கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா பேனலும் ஸ்ட்ரக்சரும் சேர்த்தாப்புல ஒன்று எர்த்திங். ஸோ ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு இனிஷியலாக அட்டாச்சாக இருக்குன்றதுனால உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு எர்த்திங் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது எர்த்திங். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்காக. ஸோ இப்போ சப்போஸ் இது எல்லாமே இல்லை அப்படின்னும் போது இன்வெர்ட்டரில் பாஸ் ஆகுது, நாளைக்கு இப்போ கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா ஸோ அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கரண்ட் இல்லாத டைமையோ அதிக எக்ஸஸ் வோல்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுக்காக தான் 3 எர்த்திங் நம்ம பண்ணுறோம். ஸோ எர்த்திங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நார்மல் ஒரு எர்த்திங் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சொல்கிறாங்க. பட் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.4 மீட்டர் டெப்த்தில் ஒரு 1.2 காப்பர் ராடை நம்ம பேஸ் பண்ணுறோம். ஒரு பிட் தோண்டி அதில் வைக்கும் போது உங்களுக்கு அதுவே போதுமானதா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த்திங்கை ப்ராப்பராக டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த பிட்டை தோண்டி அதில் நம்ம கெமிக்கல் பேக்கெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள போர் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துட்றோம். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. இந்த வீடியோவை இங்கேயோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், சோலாரை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ உங்கள் வீட்லேயும் சோலார் போடணுமா, கரண்ட் பில்லை குறைக்கணுமா, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுமா, சோலார் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபீல்டு இன்ஜினியர் உங்கள் வீட்டை விசிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.